அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டாஸ்மாக் மேலாண்மை இயக்குநரின் மகனிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். டாஸ்மாக் மேலாண்மை இயக்குநர் விஷாகன் மகனிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் முரளி. வணக்கம். டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விஷாகனுடைய மகன்கிட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையில் ஈடுபட்டிருக்காங்க. அது தொடர்பான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தற்பொழுது டாஸ்மாக் மேலாண்மை இயக்குநரின் விசாகன் எம்டி, மேலாண்மை இயக்குநராக இருக்கக்கூடிய எம்டி விசாகனுடைய மகன் தற்போதைய அவர் வீட்டுக்கு வருகை தந்திருக்கிறார். அவருடன் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஒரு சில ஆவணங்களை வைத்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இன்று காலை 7 மணி முதல் சென்னையில் இருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக ராமாபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த மணப்பாக்கம் இடத்தில் டாஸ்மாக் உடைய மேலாண்மை இயக்குநர் விசாகன் வீடு இயங்கி வருகிறது. இந்த இடத்தில் இருக்கிறது. இந்த இடத்தில்தான் காலை 5க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இந்த சோதனையை நடத்தி வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த டாஸ்மாக் அலுவலகம் தொடர்பான அதிகாரிகள், அதே போன்று ஒப்பந்ததாரர்கள் வீடுகள், அலுவலகங்கள் என 10க்கும் மேற்பட்ட இடங்களில் சென்னையில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி 3 நாட்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தமிழகம் முழுவதும் சோதனை நடத்தியிருந்தார்கள். இந்த சோதனையில் பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது. குறிப்பாக அமலாக்கத்துறை இந்த டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாக செய்திக்குறிப்பு வெளியிட்டிருந்தது. இந்த செய்திக்குறிப்பை அடுத்து தமிழக அரசு சார்பாக அதனை எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். மேலும் டாஸ்மாக் தொடர்பாக அவர்கள் எதிர்த்து வழக்கும் தொடர்ந்திருந்தார்கள். இந்த 1000 கோடி ரூபாய் தொடர்பான தகவல்கள் பொய்யான தகவல்கள் என தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. இதனையடுத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் டாஸ்மாக் தொடர்பான அதிகாரிகள் ஒப்பந்ததாரர்களுக்கு சம்மன் அனுப்பியிருந்தார்கள். இந்த சம்மனை ஏற்று ஒரு சில தனியார் ஒப்பந்ததாரர்கள் மற்றும் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்திருந்தார்கள். ஆனால் டாஸ்மாக் உடைய மேலாண்மை இயக்குநர் விசாகன், அதே போன்று மேலாளர்கள் 2 பேருக்கும் சம்மன் வழங்கப்பட்டது. அவர்கள் நேரில் ஆஜராகவில்லை. இது தொடர்பாக தற்பொழுது இன்று காலை முதல் சரியாக 6 மணி நேரமாக இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சோதனையில் சரியாக இன்று காலை மதியம் 12 மணி அளவில் விசாகனுடைய வீட்டின் அருகே பேப்பர்கள் கிழிக்கப்பட்டிருந்தது. அந்த பேப்பர்கள் வாட்ஸ்அப் குறிப்பிடப்பட்டிருந்தது. வாட்ஸ்அப்பில் இவர்கள் பேசப்பட்ட அந்த தகவல்களும் பகிரப்பட்டிருக்கிறது. அந்த தகவல்கள் துண்டு துண்டாக கிழிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக ஊடகங்களில் செய்திகள் வெளியானதை அடுத்து உடனடியாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் அந்த பேப்பர் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளப்பட்ட அந்த பேப்பர்களை எடுத்து சென்றிருக்கிறார்கள். இது தொடர்பாகவும் தற்பொழுது விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாகன் அவருக்கு சம்மன் வழங்கப்பட்ட நிலையில் அவர் நேரில் ஆஜராகவில்லை. அது தொடர்பாகவும் தற்பொழுது விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இவர் மேலாண்மை இயக்குநராக இருக்கின்ற காரணத்தினால் யார் யாருக்கெல்லாம் ஒப்பந்தம் அளித்திருக்கிறார், அதே போன்று ஒப்பந்ததாரர்களும் ஏற்கனவே பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அந்த ஆவணங்கள் அடிப்படையில் இவருக்கு நெருக்கமான நபர்களுக்கு ஒப்பந்தத்தை அளித்திருக்கிறாரா, அதே போன்று திமுக சார்ந்த நபர்களுக்கு ஒப்பந்தத்தை அளித்திருக்கிறாரா என்கிற பல்வேறு கோணங்களில் இந்த விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. தற்பொழுது அவருடைய மகனும் நேரடியாக இந்த இடத்தில் ஆஜராகியிருக்கிறார். நேரடியாக அவருடைய வீட்டுக்கு வருகை தந்திருக்கிறார். மேலும் ஏற்கனவே கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் தொடர்பாகவும் ஒப்பந்ததாரர்கள் அளிக்கப்பட்ட ஆவணங்கள் தொடர்பாகவும் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் 2 நாட்கள் நிச்சயம் இந்த சோதனை நடத்தப்படும் என ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் இந்த சோதனை முடிவில் எவ்வளவு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது, மேலும் எவ்வளவு கோடி ரூபாய் இவர்கள் முறைகேடில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பான மொத்த தகவல்களும் செய்தி குறிப்பாக வெளியிடப்படும் என அமலாக்கத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள்.